நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் செவ்வாய் கிரகம், அதனுடைய நிலைப்பாடு என, செவ்வாய் தான் வீரம், இரத்த காரகன், சகோதர காரகன். ஒரு பெண்ணுக்கு கணவர் காரக கிரகம் செவ்வாய். கலத்தர காரகனாக சுக்கிரன் இருந்தாலும் செவ்வாய் என்பது அரசு கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ கிரகம். அதே வேளையில் இந்த செவ்வாயானது தான் மருத்துவத்துக்காகவோ இல்லை இராணுவம் மற்ற எல்லா விஷயங்களுக்கும், தீயணைப்புத்துறை, உடற்பயிற்சி, ஸ்போர்ட்ஸ் எல்லாவற்றுக்கும், விளையாட்டுத்துறை, இராணுவம், ஆர்மி எல்லா வகையிலும் எடுத்துக்கொண்டால் வீரதீர செயல்கள் செய்வதற்கும் எல்லாவற்றிற்கும், எல்லை பாதுகாப்பில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், காவல், எல்லாவற்றிற்குமே சிறந்ததொரு கிரகம் இந்த செவ்வாய் காரகத்தினுடைய கிரகம். அவ்வளவு முக்கியம் செவ்வாய். அதனாலதான் காலபுருஷனுக்கு முதல் இடத்தில் ஒரு உயிர் ஜனிக்கணும்னா முதல்ல ரத்தம் வேணும். அந்த ரத்தம் இருந்தாதான் அந்த உயிர் ஜனிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இரத்த காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயை காலபுருஷனுக்கு முதலிடமாக வைத்திருக்கிறார்கள். மேஷ ராசிக்கு அதிபதியாக செவ்வாய். விருச்சிக ராசி, ஒருவருக்கு உடம்பில் ரத்தம் சுண்டி விட்டது அப்படின்னா அவருடைய ஆயுள் முடியும். ஒருத்தருக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அங்க ரத்தத்துக்கு வேல்யூ இல்லை. ஆக்சிஜன், இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்கள் தான் இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செல்லணும். அப்ப அங்க ரத்தத்துக்கு வேலை இல்லை. அதனாலதான் இரத்த காரகனுக்கு கரு முதல் கருவறை, கருவில் ஆரம்பித்து கல்லறை வரை இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானம், இவை இரண்டுக்குமே செவ்வாயை இங்க மூலதனமாக வைத்து அவற்றுக்காக வீடுகளை 1ஆம் பாவமாகவும் 8ஆம் பாவமாகவும் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் 12/3/2023 இருந்து 10/5/2023 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் இந்த செவ்வாயினுடைய தன்மை காற்று ராசியில் பகை வீட்டில் அமரும் பொழுது அதனுடைய நிலைப்பாடு 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு வரியில என்னன்னு பார்த்துக்கிட்டு போகலாம். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவ்வாய் 12/3/2023 போய் மிதுன ராசியில் அமரும் பொழுது இந்த சனி, சூரியன், புதன் இவர்களோடு திரிகோண சந்திப்பில் அவர் இணைகிறார். அதே வேளையில் ராகுவினுடைய பார்வையில் செவ்வாய் திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடியவர் செவ்வாய் கேது. கேதுவே செவ்வாய் மாதிரிதான் இருப்பாரு. காலபுருஷனுக்கு 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய இடங்களில், காமத்துக்குன்னு உரிய இடங்களில் நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு மனிதனுக்கு காமத்தை தூண்டக்கூடிய கிரகமும் இந்த செவ்வாய் தான். ஏன்னா ரத்தம் உங்களுக்கு முறுக்கேறுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கும் செவ்வாய் தான். காற்று ராசியில் இங்கு சந்திப்புகள் இந்த திரிகோணத்தில் நடக்கின்றன. அவ்வாறாக நடக்கும் பொழுது செவ்வாய் என்றாலே மின்சாரம், நெருப்பு இவை சம்பந்தப்பட்டது. காற்று ராசியில் இருக்கும் பொழுது இவைகளால் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன் அப்படின்னா 14/3/2023 செவ்வாயும் மாந்தியும் சந்திக்கிறாங்க. 15 சந்திக்கிறாங்க செவ்வாயும் மாந்தி. 18 அன்று சூரியன், குரு, புதனோடு மாந்தி இருந்து திரிகோண செவ்வாயை சந்திப்பு ஏற்படுகிறது. இவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த சந்திப்புகள் 22/3 மறுபடியும் செவ்வாயும் மாந்தியும். இவ்வாறாக இந்த மாந்தி சனியினுடைய மகனாக இருந்து கர்மாவை நடத்தக்கூடியவனுடைய சந்திப்பு இருக்கிறது. அது ஒன்று. அவ்வாறாக நிற்கும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்த 12 ராசிகளுக்கு அவை கொடுக்க போகின்றன? தனுசு ராசிக்காரர்களே, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் போய் அமரப்போகிறார். உங்க ராசிக்கு அவர் நட்பு கிரகம். அப்போ 3இல் முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே சனி, 5ல ராகு, 7ல செவ்வாய், 11ல கேது. அப்ப 3, 5, 7 சரிங்களா? இந்த 3, 5, 7 1 உங்க முயற்சி, 1 உங்க பிள்ளைங்க, 7 உங்க கலத்தரம். ஸோ 2ஆம் அதிபதி தான் 3ல போய் உட்காந்துருக்காரு. இப்பதான் நீங்க ரிலாக்ஸா
நீங்க எல்லா 7.5 சனிலேருந்து சுத்தமா விடுபட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க தனுசு ராசிக்காரர்கள். ஆனா அவஸ்தை என்னன்னா 5க்கும் 12க்கு விரையாதிபதி அவரே குழந்தைகளுக்கு உரியவர் போய் 7ல உட்கார்றாரு. அப்ப உங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒண்ணு கூடிக்கிட்டு உங்களை போட்டு வறுத்தெடுக்க போறாங்க. கவனமா இருந்து செயல்பட்டுக்குங்க. வேலை செய்கின்றவர்களுக்கு கொஞ்சம் வேலை செய்கின்ற இடத்துல பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். ஏன்னா 7ல உட்காந்துருக்க செவ்வாய் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ள போடுவீங்க. கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள். அதே வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியமும் பார்க்கிறாரு, உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்ததுன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதை கருத்துல பார்த்துக்குங்க. இன்னும் ஒண்ணு, குரு பகவான் உங்க ராசி அதிபதி போய் 4ல் சுகஸ்தானத்துல அமர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படி பார்த்தாலும் கூட இந்த 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் 2 சைடுகள் பாவ கிரகங்களுக்குள் மாட்டி பாவக்கத்திரியில் இருப்பதனால் கொஞ்சம் பலகீனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மறந்துடாதீங்க. ராசி அதிபதி அங்க மாட்டிக்கிட்டாரு. இங்கேயும் உங்களுக்கு 11ல இருக்க கேது மட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் கை தூக்கி கொடுப்பாரு. அவரே இப்ப செவ்வாய் கேது இணைவுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு சனியோட சேர்ந்து. அப்போ இவ்வளவு இணைப்பு, ராகுவி 5லிருந்து ராகுவின் பார்வை, பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கோவப்படுவாங்க. ஆனா நீங்க கோவப்படக்கூடாது என்பதை சொல்லுவாங்க. உடல் அதிக உஷ்ணமாகும், கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிங்க. 7ஆம் பார்வை செவ்வாயின் 7ஆம் பார்வையில மாற்றுறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். காமத்தை தவிர்த்து விடுங்கள், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை அதிபதி 2ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே நீங்க 7.5 சனியினுடைய தாக்கத்துல பாத சனியில நிக்கிறீங்க. இதுக்கு 10ஆவதுக்கு உங்கள் சுகஸ்தானத்தில் ராகு, 6ல செவ்வாய், உங்க ராசியில தான் செவ்வாய் உச்சம். அவர் போய் 6ல உட்கார்ந்து நல்ல முயற்சிகளை நீங்க எடுக்கக்கூடிய அனைத்துக்கும் வெற்றி வாய்ப்புகளை தருவதற்கு அவர் ரெடியா இருக்காரு. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி குரு முயற்சி ஸ்தானத்துல இருந்து பாவக்கத்திரியில மாட்டி நின்னாலும் கூட 3ஆம் இடத்துல இருந்து பாக்கிய பார்வையாக பாக்கியத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு பாக்கியம் 7, 9, 11 பார்ப்பதனால் ஓரளவுக்கு நல்ல பலனை அங்க கொடுத்தாலும் கூட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானாக உங்க ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் உங்க ராசியவே செவ்வாய் பார்க்கிறார். அப்ப சனி செவ்வாய் இணைவு உங்க ராசி அதிபதியோட, அதே வேளையில உங்க செவ்வாய் உங்க ராசியில உச்சமாக கூடியவனுக்கு 8ஆம் பார்வையாக ஒரு பார்வை இருக்கிறதாங்க. அப்ப அவஸ்தைகள் கொஞ்சமா, அவமானங்கள் கொஞ்சம் அதிகமாக. நீங்கள் அடுத்தவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்காமல் உடனே டக்குன்னு நீங்க பாதியில அவங்க பேச ஆரம்பிச்சோன்னா அது அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு நீங்களே குறுக்க பூந்து அதை கெடுத்து வீணாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள். வேலை இவற்றையெல்லாம் நின்று நிதானமாக யோசித்து செயல்பட்டீர்களால் என்றால் தான் உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் என்பதை மறந்துடாதீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களோடு அனுசரணையாக போங்க. நீங்க தேவையில்லாமல் உங்களுடைய சுகங்கள் கெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்க சுகத்திற்காக நீங்க அதிகமாக வீரதீர செயல்களை எல்லாம் செய்வீங்க. தேவையில்லாம சட்டத்துக்கு புறம்பாக செய்து மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 10ல் இருக்கும் கேது கர்மத்தை ரொம்ப அழகாக செயல்படுத்த போகிறார். கவனம். சரிங்களா? என்னதான் உங்க ராசியில செவ்வாய் உச்சம் ஆனாலும் கூட சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி 6ல போய் உட்கார்ந்துருக்காரு என்பதை மறந்துடாம, அதுவும் 8ஆம் பார்வையாக வேற உங்க ராசியவே பார்க்கும் பொழுது சந்திரனும் செவ்வாயும் இணைந்து பார்க்கக்கூடிய வேளையில் சந்திரன் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி. அப்ப கணவனா இருந்தா மனைவி கை ஓங்கும், மனைவியாக இருந்தா கணவன் கை ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசி அதிபதி ஏற்கனவே ஜென்ம சனியாக ராசியில் அமர்ந்து கொஞ்சம் ஜென்ம சனியில் படுத்திக்கிட்டு இருக்காரு. 10ஆவதுக்கு ஜென்ம சனியோட
1, 5, 9 5ல் செவ்வாய், 3க்கும் 10க்கும் அதிபதி, கர்மஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, சகோதர காரகனாக இருக்கக்கூடியவன் 5ல் போய் உட்கார்றான். அடுத்தது 9ல் பாக்கியத்துல கேது. சந்திப்பே 1, 5, 9 திரிகோணம். சூப்பரான ஒரு திரிகோணமாக இந்த சந்திப்பு ஏற்படக்கூடிய வேளையில் குடும்பாதிபதி குடும்பத்தில் இருந்து பாவகத்திரியில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைகள் படக்கூடிய வேளையில் 7ஆம் அதிபதியான சூரியன் உங்க ராசியில வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு 3 நாள். அப்படி உட்கார்ந்திருந்தாலும் கூட செவ்வாய் 4ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய வம்பு வழக்கு விஜயங்கள் இவையெல்லாம் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த 60 நாட்கள். அதை கொஞ்சம் கருத்துல வச்சுக்கிங்க. செவ்வாய் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 8ஆம் பார்வையாக விரயத்தை பார்க்கிறார். அப்போ விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்க தொழில் வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கக்கூடியதில் சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு அதிக கோபம் வரும். பிள்ளைகள் காதல் வயப்படுவதற்கான காலகட்டமாக இந்த 60 நாள் இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளை கொஞ்சம் கருத்தில் கவனத்தில் வைத்துக் கொள்வது மிக சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அது ஆண் பிள்ளைகளை கொஞ்சம் கவனத்தோடு வைத்திருங்கள். வண்டி வாகனம் இவற்றுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீர்கள் என்றால்தான் விபத்துகளை தவிர்க்க முடியும் என்பதை கருத்தில் கொள்க. அரசியல்வாதிகள் இரவு பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். இல்லை அப்படின்னா விபத்துகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கவனத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் விமானம் காற்று ராசியில் இந்த கிரக சேர்க்கைகள் நடைபெறுவதனால் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உங்களை தற்காத்து கொண்டு 60 நாளைக்கு அப்புறம் உங்க பிளானை மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்பதுதான் உண்மை. அடுத்தது மீன ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் 2, 9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் போய் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 10, 11 இவற்றை தொழில் வேலை ஜீவனத்துக்கு கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். தாய் ஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பாதிபதி போய் சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தாயினுடைய உழைப்பு குடும்பத்திற்கு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய அதே வேளையில் திருமணமானவர்கள் மாமியார் மருமக சண்டை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவரவர் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக சண்டை சச்சரவு விவாதத்தில் ஈடுபட போகிறார்கள். கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் திருமணமானவர்கள். 12ல் சனி அமர்ந்திருக்கிறார். விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. விரய சனியில் ஏற்கனவே இருக்கீங்க. விரய சனி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒன்று, கர்மாக்கள் 4, 10 இங்கு செயல்பாடில் இருப்பதனால் கர்மஸ்தானத்தில் பார்வையின் செவ்வாயின் பார்வை இருப்பதனால் உங்களுடைய தூரத்து உறவினர்கள் ஒருவருடைய மரணம் சம்பவிப்பதற்கான காலகட்டமாக அது இருக்கும் என்பதை கொஞ்சம் கருத்துல வச்சுக்கீங்க. சரிங்களா? லாபங்கள் வரக்கூடிய லாபம் வந்து சேர்வதற்கு உழைப்பின் உன்னதத்தின் மூலியமாக எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதொரு பலனை இங்கே தருவதற்கு ரெடியாக இருக்கிறார் செவ்வாய். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது, 2ல் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து குடும்பத்தில் விரக்தியை ஏற்படக்கூடிய ஒரு மன சஞ்சலத்தை ஏதோ ஒரு நிகழ்வு நடத்த போகிறது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து நடந்து கொண்டால் மிக சிறப்பான ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை கருத்துல வச்சுக்கீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆணவத்தை தகர்த்தி வைத்துவிட்டு சக மனிதராக நீங்கள் எல்லோரோடும் இணைந்து இணக்கமாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு விரயசனியில் இருந்து தப்பிக்க முடியும். கர்மஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதனால் அவன் யாருக்கும் எதுக்கும் கவலைப்பட மாட்டான். அவன் வேலையை அவன் கரெக்டா பார்த்துட்டு போயிடுவான். நம்ம தான் பணிஞ்சு இங்க போகணும். செவ்வாயும் சனி என்பது கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, கவனமாக இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 60 நாள் செவ்வாய் சனி இவர்களுடைய இணைவுகள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் திரிகோண சந்திப்பில் செவ்வாய் சனி ராகுவின் பார்வையில் கேதுவோட திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு அது செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி பூக்களை கொண்டு வழிபாடு செய்யலாம்.
செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய பால் அபிஷேகத்திற்கு பால் தந்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் நல்லதொரு பலனை முருகப்பெருமான் நல்குவார். முருகனின் அருளாசி இருந்தால் செவ்வாயினுடைய அந்த பயத்தில் இருந்து, அந்த செவ்வாய் தரக்கூடிய அந்த பாதிப்பில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இன்னும் ஒன்று, சனி செவ்வாய் ராகு 3 பேர் சேர்றாங்க. இவ்வாறாக சேரும் பொழுது நரசிம்மர் வழிபாடு சுவாதி, ஒவ்வொரு மாதத்தில் நரசிம்மருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அன்று செவ்வரளி பூக்களை கொண்டு அந்த நரசிம்மரை வழிபாடு செய்யணும். பானக்கம் வைக்கணும். அதில் கண்டிப்பாக ஏலக்காய் போட்டு அந்த பானக்கம் வைக்கணும். வைத்து வழிபாடு செய்யணும். எலுமிச்சம்பழ பானகத்தில் நாட்டு சர்க்கரையை கலந்து ஏலக்காய் தட்டி போட்டு நீங்கள் செய்யும் பொழுது உடல் உஷ்ணம் குறையும். சரிங்களா? அதனால அதை கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் சுவாதி நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமை நரசிம்மர் வழிபாடு நல்லதொரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த பலன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு பாதிப்பை இந்த காலகட்டங்களில் கொடுக்க போகின்றன. ஏன்னா 1 2 இல்லை, 1 3 பாவங்கள் திரிகோண சந்திப்பு. செவ்வாய்க்கு 4 7 8 என்ற 3 பார்வைகள் இருக்கு. சனிக்கு 3 7 10 என்ற 3 பார்வை இருக்குது. அவ்வாறாக இருக்கக்கூடியதுனால கிட்டத்தட்ட 6 பாவங்கள் பாதிப்பு அடைவதனால் பொதுவாக இந்த பலனை கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா, செவ்வாய் உக்கிரமான ஒரு கிரகம், சூடான ஒரு கிரகம். அந்த கிரகத்தின் பாதிப்பினால் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காக நீங்க நரசிம்மருக்கு இந்த பானக்கத்தை செய்து ரொம்ப எளிமையா ஒரு எலுமிச்சம்பழத்துல வேலை முடிஞ்சிடும். 5 ரூபாயில வேலை முடிஞ்சிடும். அதை செய்து நீங்க வழிபாடு செய்யணும். பெண்கள் எல்லோருமே செவ்வாய்க்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்து, ஏன்னா இதுல 6 கிரகங்கள் ரொம்ப காமத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த 60 நாள் மட்டுமாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அன்று மாலை, செவ்வாய்க்கிழமை மாலை ஒன்று ராவுகால வேலையாக இருக்கக்கூடிய அந்த 3 to 4 4லேருந்து 4:30 இருக்கக்கூடிய ராகு கால வேளையில் துர்க்கை வழிபாடு செய்வதற்கு முன்பு விநாயகர் பெருமானுக்கு கொஞ்சம் அருகம்புல் வைத்து விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். அடுத்தது முருகப்பெருமானை வழிபட்டு செவ்வரளி பூக்களை வைத்து அதே செவ்வரளி பூக்களை கொண்டுதான் துர்க்கை வழிபாட்டை மேற்கொண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு சனி வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீர்கள் என்றால் முடிந்தவர்கள் பாலாபிஷேகம் செய்யுங்க. ஏன்னா பாலாபிஷேகம் ஒண்ணுதான் நம் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் அதுக்கு எல்லா சுவாமிகளுக்கும் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணா கூட 48 நாட்கள் இருக்கக்கூடிய மண்டல பூஜைக்கு பாலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஏன்னா அந்த பாலுனால கீழே இருக்க அஷ்டபந்தனத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சரிங்களா? பாலில் உஷ்ணத்தை குறைக்கும், உஷ்ணத்தை ஏத்தாது. அதுக்காக இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அதனால பெண்கள் இவ்வாறாக செய்யணும். எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், துர்க்கை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது சனி செவ்வாய் இவர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ செவ்வாய்க்கிழமை அன்று கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, துவரம் பருப்பு செவ்வாயினுடைய தானியம், அவற்றை கொண்டு அன்னதானம் செய்யும் பொழுது பாதிப்புகள் இல்லாமல் தர்மம் தலை காக்கும். அதை புரிந்து நடந்து கொண்டு கீழே நான் முருகனுடைய பாடல் ஒன்று குடிக்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பாடலை பாடும் பொழுது அவையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை நல்குவார் அந்த செவ்வாய் பகவான். சனி செவ்வாய் திரிகோண சந்திப்பில் கொத்து கொத்தாக நிறைய உயிர்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. காற்று ராசியில் இருக்கிறனால் காற்று செவ்வாயை காற்று ராசியில் இப்ப செவ்வாயே மந்திரங்களுக்கு உரிய ஒரு கிரகம். அதனால் மந்திரங்களின் மூலியமாக விடாம மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இருந்தால் முடிந்தவர்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தர் கலிவெண்பா என்பவற்றையெல்லாம் சொல்லி பாடலாம். ஏன்னா செவ்வாயே மந்திரத்துக்கு உரிய ஒரு கிரகம்.
அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் அவ்வளோ விசேஷம். அதை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் பித்தத்துக்கு காரகன். உடலில் அதிகமாக பித்தம் தேங்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். ப்ரெஷர்ல ஆரம்பிச்சு காலில் பித்த வெடிப்பில் ஆரம்பிச்சு எல்லா வியாதிகளும் வரும். பித்தம் அதிகமாச்சுன்னா பித்தத்தை குறைப்பதற்காக பித்தத்து சம்பந்தப்பட்ட உணவுகளை உணவில் சேர்க்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸ்லோகத்தை கொடுக்குறேன், விடாம சொல்லிக்கிட்டு வாங்க. சொல்லியிருக்க பரிகாரத்தை 12 ராசிக்காரர்கள் செய்யுங்க. நல்லது ஒரு பலனை கண்டிப்பாக முருகப்பெருமான் யாம் இருக்க பயமேன் என்று சொன்ன அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுக்கும். சனி பிடிக்காதது 2 பேரை தான். ஒன்று காலபைரவர், இன்னொன்று முருகப்பெருமான். இவங்க 2 பேரையும் பிடிக்க முடியல. விநாயக பெருமாள் கிட்டையாவது போயிட்டு வந்தார். ஆனால் இவங்க 2 பேர்கிட்டையும் அவர் போவே இல்லை. அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் என்னோட நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.